எங்களுக்கு தண்ணி எடுத்துறேன்னு நாங்க இல்லைன்னா செத்து போவோம். எங்களுக்கு தண்ணி எடுக்கணும். எந்த இதுவும் இல்ல. தண்ணியில எடுத்து சாகுறோம். எங்களுக்கு தண்ணி எடுக்க பூப்பாண்டி வரவங்க என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுது ஆளுப்புறம். பூப்பாண்டி வர போயிருச்சு தண்ணிக்குள்ள. பூப்பாண்டியபுரம் நாங்க எங்களுக்கு மழை பெஞ்ச தண்ணியை விட இந்த அணை தண்ணி ஓடி வந்ததுல எச்சரிக்கையும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நிறைஞ்சதுல எல்லாரும் நைட்டோட நைட்டா குழந்தைங்க எல்லாம் கிளம்பி வந்து மேட்ல நின்னாலும் மண்டபத்துல தங்கினவங்களுக்கு 2 நாளா சாப்பாடு கிடையாதுங்க. இப்ப எல்லாரும் பசியோட பட்னியா ஊரை பார்த்து போயிட்டாங்க. நிறைய வீடுகள் நிறைஞ்சு எல்லா பொருளும் வீணா போயிருக்கு. குழந்தைகளாம் பாதி பேர் இருக்கிறாங்க. நாங்க சாப்பாடெல்லாம் பகிர்ந்து சாப்பிடுறோம். ஆனா எங்களுக்கு யாருமே சாப்பாடும் கொண்டு வரல, ஒரு மெழுகுவத்தி வரல, ஒரு கொசுபத்தி வரல. கரண்ட்ல இல்லாம ரொம்ப 7 நாள் ஆச்சு. கரண்டே கிடையாதுங்க இந்த ஊர்ல, கரண்டும் கிடையாது. ஆனா எங்களை பார்க்க எங்க பஞ்சாயத்து தலைவரும் வரல, யாருமே வரலங்க. நாங்க இதோட பட்னியோட தாங்க இருக்கிறோம். எங்களை பார்க்க யாருமே வரல. நீங்க சாப்பாடு கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு உங்க காசே வேண்டாம், எங்களுக்கு தண்ணியை எடுத்து விடுங்க போதும். நாங்க பொழைச்சு எங்க பிள்ளைய நாங்க காப்பாத்திக்கிடுவோம். பிள்ளைகளே சாகுற நிலைமையில இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க புத்தகம்லாம் தண்ணியில போயிருச்சு. எங்க எல்லாம் போயிட்டு எதுவுமே இல்லாம வாழ்வாதாரம் இல்லாம நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறோம். எங்களை தண்ணியை எடுத்து விடுங்க. நாங்க எங்க பொழப்ப பார்த்து எங்க பிள்ளைகளை காப்பாத்திக்கிடுவோம். எங்களுக்கு உங்க காசே வேண்டாம், உங்க நிவாரண நிதி வேண்டாம், உங்க சாப்பாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம். ரோட்ல போறவங்க கூட எங்களுக்கு பார்த்து உதவி பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட் எந்த உதவியுமே எங்களுக்கு பண்ணல. அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணல. பஞ்சாயத்து தலைவர் இன்ன வரைக்கும் வரவே இல்லை. கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க பஞ்சாயத்து தலைவர். எங்களுக்கு அது வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட கிடையாதுங்க. என் பிள்ளையெல்லாம் அழுகுறான். கொசு கடிக்குமா, காலெல்லாம் புண்ணா இருக்குமா, நான் அழுகுறோம். டெய்லி தண்ணியில இறங்கி நாங்க அவஸ்தைப்பட்டு இருக்கோங்க. எங்களுக்கு இதால முடியலங்க, இனிமேல முடியாது. எங்களுக்கு ஏதாவது தண்ணி எடுத்து விடுங்க போதும், அதுவே போதும். எங்களுக்கு உங்க நிவாரணமே வேண்டாம், சோறு வேண்டாம், உங்க நிவாரணம் வேண்டாம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.